இந்த பக்கம் ரூமில் சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மாமி அடம்பிடிச்சிட்டு இருக்கேன். அப்போ ரூமோட கதவை திறந்து முக்கூடா உள்ளே வர அவனை பார்த்ததும் மாமி பயத்தில் கத்தி, நேற்று நைட்டு நான் பார்த்த ரீப்பர் இவன் தான் சொல்லி அவனை சொல்ல, முக்கூடா அதை கேட்டதும் வருத்தம் அறிஞ்சு அவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கே போயிடுறான். முக்கூடாவும் அவனோட கையை பார்த்துட்டு நான் இன்னும் கனவுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிட்டு இருக்கான். டாக்டர் கொரோடா கிட்ட முக்கூடா, என்னோட இந்த கனவை உங்களால் நிறுத்த முடியாது, உங்களாலன்னு மட்டும் இல்லை, யாராலையும் என் கனவை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கொரோடா கிட்ட சொல்ல, இந்த பக்கம் மாமியும் நான் சாக விரும்பலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அந்த ரீப்பரை பார்த்துட்டேன், என்னால் முடியல, என்னால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்லி அவள் பயத்தில் அழுகுறா. மறுநாள் டாக்டர் கொரோடா முக்கூடாவை பார்க்க அவனோட ரூமுக்கு போவேன். முக்கூடா அவன் படுத்த பெட்லேயே இறந்து போயிடுறான். இறந்து போன முக்கூடாவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தூசியாக மாறி காத்தோட காத்தா பறந்துடுது. அதுக்கப்புறம் டாக்டர் கொரோடாவும் மாமி கிட்ட உன்னோட உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, மாமியும் நான் நல்லா இருக்கேன், ஆனால் என் கனவு மட்டும் இப்போ கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, டாக்டர் கொரோடாக்கும் அங்கேயே தெரிஞ்சிடுச்சு முக்குடாக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இவனுக்கும்ட்டு. டாக்டர் கொரோடாவோட அசிஸ்டண்ட்டும் இதை பற்றி அவர்கிட்ட கேட்க, டாக்டர் கொரோடா, இதை பற்றி எனக்கு பெருசாக இப்போ வரைக்கும் தெரியல, இந்த கனவு எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, இந்த மனுஷங்களோட பயங்கிறது அவங்கள எந்த சூழ்நிலையும் எந்த வேகத்துலையும் கொண்டுட்டு போகும், இந்த கனவு எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது அவங்களோட பயத்தை பொறுத்து தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் மாமியும் இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல மாமியை காட்டுறாங்க. மாமியும் கூட மாதிரியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறான்.